ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உபரி ஆசிரியர்களை உடனே பணிநிறுவல் செய்ய உத்தரவு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு டீட்டெயில்டாக பார்ப்போம். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உள்ள உபரி ஆசிரியர்களை உடனடியாக பணிநிறுவல் செய்ய தொடக்க கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இது குறித்து மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு தொடக்க கல்வித்துறை இயக்குனர் நரேஷ் அனுப்பிய சுற்றறிக்கையில் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் நடப்பு அது 2025-26 கல்வியாண்டில் பணியாளர் எண்ணிக்கை நிர்ணயம் செய்யும் பணிகள் நடந்து வருகின்றன. அதன்படி மாணவர் ஆசிரியர் விகிதப்படி கணக்கிடப்பட்டு அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலர்களால் ஒப்புதல் பெறப்பட்ட பட்டியல்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன. தனியார் பள்ளிகள் சட்டம் மற்றும் விதிகளின்படி குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் இந்த பணியாளர் நிர்ணய அறிக்கைகளை பள்ளி நிர்வாகங்களுக்கு வழங்க வேண்டும். தொடர்ந்து பள்ளிகளில் உபரி பணியிடங்கள் கண்டறியப்பட்டால் உடனே பணி நிறுவல் அல்லது மாற்றுப் பணி வழங்கிட நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆனால் மாவட்ட கல்வி அலுவலர்களிடமிருந்து இதுவரை எந்த அறிக்கையும் பெறப்படவில்லை. உபரி ஆசிரியர்களுக்கான பணி நிறுவல் அல்லது மாற்றுப் பணி ஆணைகளை உடனே வழங்கி அதன் விவரங்களை ஜனவரி 23க்குள் இயக்குநருக்கு மாவட்ட கல்வி அலுவலர்கள் சமர்ப்பிக்க வேண்டும். இவ்வாறு கூறப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 1200க்கும் மேற்பட்டோர் உபரியாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பணி நிறுவல் செய்ய அந்த ஆணை வந்து வழங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ஆல்.